5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு. சொல்ல முடியுமா? நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வருடம், இந்த வருடம் எப்படிதான் கடந்து போச்சுன்னு தெரியல. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 2025 வந்துடுச்சு. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒருபோதும் குறைவே இல்லை. சொல்லலாமா? ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் எதை குறித்தும் கலங்கி நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியாலே நம்முடைய பாத்திரம் நிரம்பும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிரப்புவார், தண்ணீரை நிரப்புவார், பாத்திரத்தை நிரப்புவார், அப்பத்தை நிரப்புவார். அல்லேலூயா. அவரை நம்பி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். நாம் அவர் பாக்கியவானாக இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவரை 100% நாம் நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழலுமே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அதனால் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை மாத்திரமே நம்புவோம். அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.